அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பிலே இஸ்லாம் மார்க்கத்திலே எந்த சட்டத்திட்டங்களையும் மாற்ற தேவையில்லை என்பதற்கான நம்ம தரப்பு சான்றுகளை எல்லாம் துவக்கமாக நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய சட்டங்கள்லாம் சரியில்லை என்று யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ, எந்தெந்த சட்டங்களை அவர்கள் விமர்சிக்கிறார்களோ அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு சரியானது என்பதை நம்ம ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம இறுதியாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற விஷயம், கடுமையான தண்டனைகள், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதைத்தான் உலகத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒரு காட்டு மிராண்டித்தனமான மார்க்கம், ஒரு நீக்குப்போக்கு இல்லாத மார்க்கம், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாத மார்க்கம் என்ற மாதிரி எல்லாம் காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு உரிய சட்டம் என்றெல்லாம் வெளிப்படையாகவே விமர்சிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க? இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள், குறிப்பா அரபு நாடுகளில் அந்த சட்டங்களை அமுல்படுத்தும் பொழுது அது குறித்த செய்திகள் ஊடகங்கள் வழியாக வரும் பொழுது அதை பிடித்துக்கொண்டு என்ன செய்வாங்க? அதை சாக்காக வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்ம இஸ்லாமிய சட்டம் தான் சரி, உங்க சட்டத்தினால் குற்றங்களை குறைக்க முடியாது என்பதற்கான சான்றுகளை நம்ம சொல்றோம். அப்ப அந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு இந்த சட்டம் இருந்து ஏன் குறைக்க முடியல? இந்தியா போன்ற நாடுகளில் மரண தண்டனை இருந்து கூட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் கொஞ்சம் விவரமாக நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லி வருகிறோம். அதுல என்னத்தினால செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நம்ம நாட்டில் மரண தண்டனைங்கிற தண்டனையோ வேற எந்த தண்டனையா இருந்தாலும் அது ஏற்றில் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை. அந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கிறதுனாலதான் கவர்னர் மன்னிப்பாரு, ஜனாதிபதி மன்னிப்பாரு, அரசாங்கம் நம்மளை மன்னிச்சு விட்டுரும் என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டம் அச்சுறுத்துகிற அளவுக்கு குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்த மாட்டேன் என்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக, அனைவருக்கும் சமமான நீதி இங்க கிடையாது. சட்டம் இருக்கிறது, அது யாருக்கு அந்த சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், ஒரு அப்ராணியா இருந்தானேயானால், அவன் அந்த தப்பை செய்வானேயானால் சட்டம் என்ன சொல்லுவது தெரியுமா என்று வாதம் பண்ணி அவனுக்கு தண்டனையை கொடுப்பார்கள். அவனே சமூகத்தில் பிரமுகராக, செல்வாக்கு மிக்கவனாக, பணக்காரனாக, ஒரு ஆள் பலம் அதெல்லாம் உள்ளவனாக இருப்பானேயானால், அல்லது அவனுக்கு என்ன செய்யறாங்க? ஏதாவது குறுக்கு வழியை கற்றுக் கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கிறார்கள். அப்ப சமமான நீதி இல்லாத காரணத்தினாலதான் இந்தியாவில் சில சட்டங்கள் கடுமையா இருந்தும், கொலைக்கு கொலைங்கிற தண்டனை கடுமையா இருந்தும் கூட அதை குற்றம் குறைய மாட்டேங்குது. ஏன்? சமமா இல்ல. நம்ம தப்பிச்சுக்கிற முடியும், இவங்க என்ன சட்டத்தில் எழுதி வச்சிருந்தாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது என்ற அளவுக்கு தான் இந்த நாட்டில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு சமமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு இந்த சமத்துவத்தை தன்னிலிருந்து ஆரம்பித்தார்கள். தனக்காக கூட அந்த சட்டத்தை வளைக்கல. சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயங்களில் கூட அனைவரும் சமந்தான், ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைய இது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அந்த சமத்துவத்தை கடைபிடித்தார்கள் என்பதை எல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில ரெண்டு காரணம் ஆச்சா. ஒன்னு, சட்டம் இருக்குது, ஆனா அதை அமுல்படுத்துறது இல்ல. ரெண்டாவது, ஆள் பார்த்து அமுல்படுத்துறது, பாரபட்சம், அதனால குற்றம் குறைய மாட்டேன் என்கிறது. மூன்றாவது என்ன என்று கேட்டால், அந்நியாய தாமதம். ஒரு நீதி கிடைக்கிறதா இருந்தால் தாமதம் என்றால் அவ்வளவு கடுமையான அளவுக்கு நீதி கிடைப்பதற்கு தாமதமாகிறது. அப்ப தாமதமான நீதியினால என்ன பயனு? எனக்குரிய சொத்து என்னுடையதான் என்று என் வாழ்நாள்ல நான் தீர்ப்பு வாங்க முடியாது. நான் என்னுடைய சொத்துக்காக வழக்கு போட்டேனே, ஆனால் என்னுடைய மகன் காலத்தில், என்னுடைய பேரன் காலத்தில் தான் என்ன செய்கிறது? பெரும்பாலும் தீர்ப்பு கிடைக்கிறது. அப்ப தாத்தா போட்ட வழக்குக்கு பேரன் காலத்தில் தீர்ப்பு வாங்கினால் அது நீதியாகுமா? என்னுடைய சொத்தை பல வருடங்கள் ஒருத்தர் அனுபவிச்சு ஆதாயம் அடைஞ்சு வாடகைக்கு விட்டு எவ்வளவு சம்பாதித்திருப்பான், பிறகு என்னுடைய சொத்து என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்ப நம்ம நாட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டா, உலகத்தில் இவ்வளவு மோசமான தாமதம் எந்த நாட்டிலையும் காணாம். எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளவு ஒரு நீதி வழங்குறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. ஒரு நீதிபதி ஒரு புஸ்தகம் இருக்காரு, நேற்று ஒரு சகோதரர் கொடுத்தார், 100 நாளில் தீர்ப்புண்டு. இதையும் ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிபதி தான் நினைஞ்சிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்ல நம்ம சொல்றது அவர் சொல்றாரு. இந்த நூல் என்ன சொல்றாரு? 100 நாள்ல தீர்ப்புன்னு எதுக்கு எழுதுறாருன்னு கேட்டா, நீங்க என்ன நீதி பரிபாலனை செய்றீங்க, மக்களுக்கு உரிய முறையில் நீதியை கொடுக்குறீங்களா என்று அவர் என்ன செய்யறாரு? நிறைய பாயிண்ட்களை அடுக்கிறார். தாமதம் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நம்ம நாட்டில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் சொல்றார், நம்ம சொல்வதை விட, ஒரு வக்கீல் வழக்கறிஞர் சொல்வதை விட,
ஒரு நீதிபதி, அதுவும் ஹைகோர்ட்ல பெரிய நீதிபதி, மூத்த ஒரு நீதிபதி சொல்வது வந்து அனுபவித்து அவரே பட்டு என்ன அநியாயம் பாவமா இருக்கு அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தன்னுடைய துறை சம்பந்தமாகவே ஒரு நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. யாருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு மறுக்க முடியாது. அதுக்காக அவருடைய வார்த்தையில சொல்றேன். இந்த நூலில் உள்ள செய்தி தான் இப்ப சொல்ல போறேன். என்னென்ன செய்தி இருக்குன்னு உங்களுக்கு சுருக்கி சொல்றேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னைக்கு கோர்ட்ல வழக்குகள் இருக்குல்ல, அவர் சொல்றாரு இன்னைக்கு கோர்ட்ல வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த தேதியிலிருந்து எந்த வழக்கையும் எடுப்பதில்லை, பழையதை முடிச்சுட்டு தான் வழக்கு எடுப்பது என்று முடிவெடுத்து இருக்கிற வழக்கை விசாரித்தால் 300 வருஷம் அவன் விசாரிச்சு முடிக்கிறார். அவர் சொல்றாரு புதுசு புதுசா வழக்கு எடுக்காம எந்த வழக்கையுமே எடுக்க மாட்டோம், இருக்கிற வழக்கை தான் விசாரிச்சு முடிக்க போறோம் என்று நீங்கள் எடுத்து புது வழக்குகள் எடுக்காம ஏற்கனவே போட்ட வழக்குகளை நீங்க விசாரிச்சு முடிக்கிறதா இருந்தால் எவ்வளவு வருஷம் ஆகுமா? 300 ஆண்டுகள் ஆகும் உங்களை வழக்கு முடியிருக்கு. அப்ப 300 ஆண்டுகள் அளவுக்கு ஒரு நாட்டில் வழக்கு தேங்கி கிடந்தால் அது நீதியா? 300 வருஷத்துக்கு ஒரு கேஸ் தேங்கி இருக்குங்க. அந்த இருக்கிற நீதிபதிகளை வைத்து, இருக்கின்ற நீதிமன்றங்களை வைத்து என்ன செய்ய முடியல? இந்த வழக்குகளுக்கு தீர்வு செய்ய முடியாது. இதெல்லாம் எப்ப 300 வருஷம் ஆகும்? புது வழக்கு போடாம இருந்தா தான். இனிமேல் வழக்கு 300 வருஷத்துக்கு வழக்கு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க இருக்கிற வழக்குகளை முடிக்க ஆரம்பிச்சா 300 ஆண்டு ஆகும். இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 400 வருஷம் 500 வருஷம் ஏறிக்கிட்டே போகும். அளவுக்கு அதிகமாயிட்டு போமா இல்லையா? அதை கணிக்க இயலாது. அப்ப எவ்வளவு நொந்து போய் சொல்றாரு. அப்ப எவ்வளவு வழக்குகள் இருக்கிறது, அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் இல்லை, அந்த அளவுக்கு நீதிபதிகள் இல்லை. எதுக்கோ ஆட்களை வேலைக்கு சேர்க்கணும். எதுக்கு முதல் சேர்க்கணும்? மக்களுக்கு உடனே நீதி கிடைக்கிறதுக்கு ஆட்களை சேர்க்கணும். சொல்ல போனா ஒவ்வொரு கிராமத்திலேயும் நீதிமன்றம் இருக்கணும். அந்த ஊர்ல விஷயத்தை போய் அன்னைக்கு பேசி முடிச்சிடணும். நீதிமன்றங்கள் நீதிக்காக தான் அரசு, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? என்னுடைய உரிமையை அவன் பெற்று தர வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய உரிமையும் பெற்று தர வேண்டும். ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனையை கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை தர வேண்டும், மனங்குளிரை செய்ய வேண்டும். இதுதான் அரசாங்கத்துடைய வேலை என்றால், நான் ஒரு கொலை, என்னுடைய குடும்பத்தில் கொலை நடந்தது என்றால் எனக்கு எவ்வளவு நேரத்தில் அந்த வேதனை இருக்குமோ அதுக்குள்ள அந்த தீர்ப்பு கிடைச்சா மனங்குளிரேன். நான் எவ்வளவு நாளைக்கு வேதனைப்படுவேன்? இந்த ஒரு சொல்றபடி 100 நாள் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வேதனை இருக்கும், ஒரு 6 மாசத்துக்கு வேதனை இருக்கும். சரி, அதுக்குள்ளயாச்சும் சொல்லி உன்னைய கொன்றவனுக்கு, உங்க அப்பனை கொன்றவனுக்கு இதாண்டா தண்டனை சொன்னீங்கன்னா என் மனசு ஆறி போயிடும். நீங்க ஒரு 70 வருஷத்துக்கு பிறகு 80 வருஷத்துக்கு பிறகு சொன்னீங்கன்னா அப்ப யாரு கொலை செஞ்சா நானே மறந்துடுவேன். எங்க தாப்பனார் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு வைங்க, எனக்கே கூட மறந்து போய்விடும். அவ்வளவு காலம் எடுத்து நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, நானே மறந்து விடுவேன்ங்கிற அளவுக்கு நீங்கள் டைம் எடுப்பீர்களே, என்ன நியாயம்? அப்ப நீதிமன்றங்கள்ல என்ன பிரச்சனை என்று கேட்டால், அரசாங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது. எது முக்கியம், எதுக்கு அதிகமா ஆள் வேணும், எதுக்கு ஆள் எடுக்கணும் அப்படிங்கறத விளங்கி நீதிபதிகளுடைய எண்ணிக்கையும் கோர்ட் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அதிகமான இடங்கள்ல என்ன செய்யணும், வழக்குகள் நடக்க வேண்டும். அப்படி நடக்குமையானால், இன்னும் சொல்ல போனா ஒரு நகராட்சிக்கு, ஒரு ஊராட்சிக்கு ஒரு நீதிபதி, ஒரு பேரூராட்சி இருக்கும் இல்லையா, ஒரு நீதிபதி, ஒரு கோர்ட், அந்த ஊர் விஷயத்தை முடிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செய்தார்களேயானால் வழக்குகள் என்ன செய்யும், அப்ப பைசலாகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள பொறுப்பு யாருக்கு இல்ல. என்னத்துக்கு திட்டுறாங்க, அமெரிக்காவோட அணு ஒப்பந்தம் போடணுமான்னு பேசணும், அணுசக்தியில கையெழுத்து போடுறதா இல்லையாங்கிறதா நீ பாராளுமன்றத்தில் என்ன செய்யறான், விவாதிக்கிறான். அந்நிய ஏற்றுமதியை அனுமதிக்கிறதா, சில்லறை வர்த்தகத்தில் அவனை கொடுக்கிறதா இல்லையான்னு அதை போட்டு டிஸ்கஸ் பண்றான். நாட்டில் இருக்கிறவனுக்கு நீதி கிடைக்கிறத பத்தி யோசிக்கிறானா? அதுதான் அரசாங்கத்தில் வச்சிருக்கிறோம். அப்ப நீதி கிடைக்கிறத பத்தி எவனுக்குமே அக்கறை இல்லை. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீதிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் என்று நினைக்கிறான். அப்படியான ஒன்றுல என்ன ஆகும், நாளைக்கு மக்கள் புரட்சி தான் வந்து முடியும். நீதி கிடைக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொழுது மக்கள் புரட்சியில தான் இறங்குவாங்க. அப்ப இது ஒரு முக்கியமான காரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு இருக்கலாமா கேட்கிறார். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் கோடைக்கு நீதிபதிகள் விடுமுறை, பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை வர்றீங்க, சரி, நீதிபதிக்குமா கோடை விடுமுறை 2 மாசத்துக்கு விடுறது? 2 மாசம் வரைக்கும் ஒருத்தனை கைது பண்றான்னு வைங்க, கோடை விடுமுறைக்கு முதல் நாள் பிடிச்சான்னு வைங்க, 2 மாசம் கழிச்சு ஜாமீன் போட முடியும். நாளைக்கு கோடை விடுமுறை, கோடையில கோர்ட்ல மூட போறான், இன்னைக்கு என்னை பிடிச்சிட்டான்னு வைங்க, சும்மா சாதாரண ஒரு கேஸ்ல பிடிக்கிறான், ஜாமீன் எங்க போடுறது? ஜாமீன் போடுறது என்ன செய்யணும், கோர்ட்டு விடுமுறை. அப்ப நீதிமன்றங்கள் விடுமுறை என்று சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. போலீஸுக்கு விடுமுறை என்னங்க பாத்திருக்கீங்களா? இன்று போலீஸ் ஸ்டேஷன் விடுமுறை பாத்திருக்கீங்களா? இன்று ராணுவத்துக்கு விடுமுறை. அதை விட முக்கியம் இல்லையா இது? போலீஸ் லீவு கொடுக்க முடியுமா? போலீஸ் எப்படி 365 நாள் வேலை பார்க்கணுமோ, அதே மாதிரி ராணுவம் எப்படி 365 நாள் வேலை பார்க்கணுமோ, அதே போல யாரும் வேலை பார்க்கணும்,
நீதிபதிகளும் வேலை பார்க்கணும். நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த அமெரிக்கா போன்ற அவங்க தான் உண்டாக்கிட்டு போனாங்க மேற்கத்திய நாடுகள். அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீதியை சீக்கிரம் வழங்கணுங்கிறதுக்காக வேண்டி 365 நாளும் நீதி வந்து செயல்படும். அமெரிக்காவில தான் பல நாடுகள் அப்படி இருக்குது. 365 நாளும் கோர்ட்டுக்கு லீவே கிடையாது. லீவு வந்து கோர்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் லீவு இருக்கும், நீதிமன்றங்களுக்கு லீவு கிடையாது. அந்த மாதிரியான ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சனிக்கு வெள்ளிக்கிழமை ஒருத்தன் பிடிச்சான்னு வைங்க, அவன் திங்கக்கிழமை தான். எப்படி பிடிப்பாங்க? போலீஸ் கூட ஒருத்தனை பிடிக்கிறதா இருந்தா புதன்கிழமை பிடிச்சா வியாழக்கிழமை ஜாமீன்ல வந்துருவான். கூடக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணி கோர்ட்டு முடியும்ல, அப்ப பிடிச்சிட்டு வந்துருவாங்க. பிடிச்சிருந்தா என்ன பண்றது, ஜெயில கொண்டு வச்சு அவ்வளவுதான். சனி ஞாயிறு திங்கக்கிழமை மனு வரும். ஒரு 2 நாளைக்காச்சும் வச்சு பார்க்க ஆசைப்பட்டால் அந்த சனி ஞாயிறு என்ன செய்யறாங்க, அழகா அரசாங்கம் பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப எதுக்கு சனி ஞாயிறு லீவ் விடுறீங்க? நீதி வழங்குறவனுக்கு உடனே கொடுக்குற நீதியா, அவனுக்கு கொண்டு உள்ள வச்சுட்டு பிறகு கொடுக்குற நீதியா? அவனை உள்ள வைக்கலாம வைக்க கூடாது, அவன் தகுதியானவன் தகுதி இல்லையா பார்க்கணுமா இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா அளவுக்கு அதிகமான விடுமுறைகள் அதாவது கோடை விடுமுறை தனியா, இந்த மாதிரி விடுமுறை தனியாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்றாரு விடுமுறை அதிகம். ஆனா இன்னொன்னு அவர் சொல்லாம விட்டு இருக்கிறாரு, நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி நீதிமன்றத்தை என்ன செய்யலாம், வழக்கறிஞர்கள்லாம் அதை வேற ஸ்தம்பிக்க வைக்கிறான். அதனால எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றது? போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஒத்துக்குவாங்க நாட்டில்? போலீஸ்காரன் இன்று நாங்கள் ஸ்ட்ரைக்னா எல்லாரும் கொலை எல்லாம் செஞ்சுட்டு போயிருவாங்க. போலீஸ் ஸ்ட்ரைக்கு அனுமதி இருக்கா? முடியாது. அப்ப போலீஸ் மாதிரியான விஷயத்துல கவனிக்கணும், எந்த ரேஞ்சில் வைக்கணும். ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருங்கிற கணக்கில் உங்களை வைக்கிறதா, போலீஸை விட மேல வைக்கிறதா? போலீஸ் ராணுவத்துக்கு நீங்கள் விடுமுறை இல்லை என்று சொல்வீர்களே, ஆனால் அப்ப ஏன் நீங்க நீதிபதிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்குறீங்க? போலீஸுக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்கள், சங்கம் வைக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அப்ப வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தை புறக்கணிச்சோம், உள்ள விடமாட்டோம் சொல்லி கோர்ட்ல ஒரு நாளைக்கு விடுதலையார் இருப்பான், ஜாமீன் ஆர்டர் போன வாரம் வாங்கியிருப்பான், இன்னைக்கு பேப்பர் கையில் கிடைச்சுன்னு நாளைக்கு ஜாமீன்ல கூட்டிட்டு வரலாங்க போது ஏதோ ஒரு சில்லறை தகராறுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுறாங்க. 10 நாளைக்கு கோர்ட் இருக்காது. அப்ப எந்த நீதி வைத்துக் கொண்ட ஜாமீனை கொடுத்து நான் எப்படி கூட்டிட்டு வர்றவன? கோர்ட் விடுதலையாக வந்து தீர்ப்பு வாங்கியாச்சு, அந்த பேப்பரை கொடுத்து வெளியேறதுக்குரிய ஜாமீனை கொண்டு நிப்பாட்ட வேண்டும். நிப்பாட்டுற அன்னைக்கு நீதிமன்றம் லீவா இருந்தா, ஸ்ட்ரைக்கா இருந்தா 10 நாள் 15 நாள் மாசம் கூட ஆயிரு. சில பகுதியில் உள்ளூர்ல ஸ்ட்ரைக் அதை முடிகிற வரைக்கும் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனா நீதித்துறைக்கு ஏதாவது ஒரு சவால் வந்து அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணா பரவாயில்லைங்கிறாங்க. இலங்கை மீனவர்கள் காட்டுறதுக்கு நீதிமன்றம் போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ அதுக்கு வேற ஒரு போராட்டம் கட்சிகள் நடந்து போய் சேர்ந்து போய் இந்த வழக்கறிஞருக்கு அது தப்பு என்று தெரியுமையானால் அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணணும்? திமுக ஆளு போய் சேர்ந்துக்க, அண்ணா திமுக ஆளு போய் சேர்ந்துக்க, கம்யூனிஸ்ட்காரன் போராட்டம் ஆளு போய் நீ சேர்ந்துக்க. நீதிமன்றத்தை என்ன புறக்கணி? நீதிமன்றமா மீனவர்களை சுடுது? நீதிமன்றத்தை புறக்கணி எதுக்கு புறக்கணிக்க? எங்கேயாச்சும் நடந்தா அங்க நீதிமன்ற புறக்கணிக்கிறதுனா, அப்ப நீதிமன்ற புறக்கணிப்பு என்கிற ஒரு விஷயத்தை வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் நாளைக்கு நீதிபதிகளா வரப்போறாங்க. இவர்கள் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றது அனுமதிக்கலாமா? ஸ்ட்ரைக் பண்ணா போலீஸுக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு தடை இருக்கிற மாதிரி இல்லாட்டி இந்த தொழில் வராத. இது மக்களுடைய உரிமையை பெற்று தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வேலை, இது நியாயம் வழங்கக்கூடிய ஒரு துறை. இதுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எல்லா நேரமும் சுறுசுறுப்பா செயல்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாள் இவர்கள் அதிகமாக பத்வா, நம்ம இஸ்லாத்தை சொல்லுவோம்ல, சாபம், அதிகமா சாபத்துக்கு உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா இந்த நீதித்துறை உள்ளவங்க. மக்களால் அதிகம் சபிக்கப்படக்கூடியவர்கள். ஏன் அவ்வளவு அநியாயத்துக்கு தீர்ப்பு கேட்டுட்டு உண்மையில ஜாமீன் உனக்கு இல்ல, உனக்கு 20 வைக்கிறாங்க, என்னத்துக்கு வைக்கிற ஒன்னும் தெரியாது. அப்ப ஒரு காரண காரியம் இல்லாம உள்ள கொண்டே வச்சா நொந்து போயிடுவானா இல்லையா? அந்த மாதிரி அதிகமாக சபிக்கப்படக்கூடியவர்களாக இதெல்லாம் அவர்கள் எதிராக நல்லா இருப்பாங்களா? ஒவ்வொரு மத நம்பிக்கை பிரகாரமும் பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனைக்கு வலு இருக்கின்றதா நம்புறாங்க. இஸ்லாத்துல இருக்கிறது. இத்தகைய தாவத்தல் மதுவும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள், அதற்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில ஹிஜாப், அல்லாஹ்வுக்கு அந்த பிரார்த்தனைக்கு இடையில ஹிஜாப் கிடையாது, திரை கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாதிக்கப்பட்டவன் இறைவா இவங்க இப்படி அநியாயம் பண்றாங்க நீ பாத்துக்கன்னு கேட்டா உன் குடும்பம் உருப்படுமா? அப்புறம் நீங்க நல்ல பெரிய நீதிபதி முறையிட்ட என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த சின்ன நீதிபதியா இருக்குன்னு ஆட்டம் போடுறீங்க. இவன் பாதிக்கப்பட்டவன் மேல உள்ள பெரிய நீதிபதியை போயிட்டான்னு சொன்னா இறைவன் ஏற்றுக்கொண்டான்னு என்ன ஆகுறது? அதிகம் வெறுக்கப்படக்கூடியவர்களாக, அதிகம் மக்களால் பத்வா செய்யப்படக்கூடியவர்களாக யார் இருக்கிறா? இந்த நீதித்துறையில் உள்ளவர்களும் அதுக்கு துணை செய்யக்கூடிய வழக்கறிஞரும் இருக்கிறார் என்பது கடுகளவு சந்தேகம் கிடையாது. மற்ற யாரும் இந்த அளவுக்கு மக்கள் திட்ட மாட்டாங்க. அடுத்த போலீஸ் கூட வருவான், போலீஸையும் திட்டுவாங்க, அதிகமா திட்டு. ரெண்டாவது யார் வருவா? போலீஸ்காரங்க வருவாங்க. ரெண்டாவதுல வந்து வேற துறையில உள்ளவன்லாம் வருவாய் துறை 3வது 4வதுல வருவான். முதல்ல யார் வருவான்னு கேட்டா இந்த நீதித்துறையில உள்ள விஷயம் தான் வர்றாங்க. எதனால அவ்வளவுக்கு அநியாயமா இந்த மாதிரி பண்றாங்க மக்களுக்கு. அதே மாதிரி அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, நான் அதை பார்க்கல அரசியல் சட்ட பிரிவை, இந்த புத்தகம் நேரத்தான் கிடைச்சு அந்த புக் எடுத்து தேடி பார்க்கணும். ஆனா அவர் நீதிபதி சொன்னா கரெக்ட் தானே இருக்கு.
அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சட்டம் பிரிவு 21ல விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க செய்யறீங்களா? நீதிபதியுடைய வேலை என்ன? விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்று அரசியல் புத்தகத்தில், சாசன புத்தகத்தில் இருக்குது 21வது விதியில. அந்த விதிப்படி நீங்க நடப்பது, நீதிபதிகள் நடக்கிறது கிடையாது என்று அவர் அதையும் சுட்டிக்காட்டுறார். தாமதம் எவ்வளவு, எத்தனை வகையில தாமதத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, வாய்தாக்கள். அடுத்து என்ன சொல்றாரு? வாய்தான என்ன? ஒருத்தன் மேல கேஸ் கொடுத்தான்னு சொன்னா இன்னொருத்தருடைய கடமை என்ன? ஆஜராகணும். என் சொத்தை திருடிட்டான்னு உங்க மேல நான் கேஸ் கொடுக்கறேன், அல்ல நீங்க என் மேல கேஸ் கொடுக்குறீங்க. அப்ப நீதிமன்றம் என்னை கூப்பிட்டா நான் போகணுமா இல்லையா? கூப்பிடுறது யாரு கூப்பிடுறா? கவர்மெண்ட்ல கூப்பிடுது. நீதி வழங்குற இடத்துல உள்ளவன் தானே கூப்பிடுறான். அப்ப எதிர்த்தரப்பு உள்ளவன் என்ன செய்யணும்? அந்த உத்தரவு கட்டுப்பட்டு ஆஜராக வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன இருக்கிறது? நான் உங்க சொத்தை எடுத்ததாக நீங்க கேஸ் போட்டுருவீங்க, என்னை நீதிமன்றம் வர சொல்லுமா? நான் போக மாட்டேன். போகாட்டி பிடிச்சி உள்ள வைக்குமா? வைக்காதீங்க. நான் ஒரு வக்கீல்கிட்ட மனுவை கொடுத்து அவர் வைத்த வழியா இருக்குது, அதனால இந்த வாரம் வர முடியாதுன்னு சொல்லுவார். ஏன் இழுத்தடிச்சோம்னா அந்த கேஸ் ஈஸியா நம்ம தான் ஆக்கி கொள்ளலாம். சாட்சிங்கெல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் உடண்டு போயிடும், நீதிபதி வேற நீதி மாறிடுவான். இதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் இருக்கா? என்ன செய்வாங்க? அபகரிச்சவனா இருந்து அந்த வழக்கு நடத்த விட மாட்டான். முடிகிற வரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம்ல. ஒருத்தவங்க உங்க சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என் கையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் 6 வரைக்கும் நான் வச்சிருப்பேன். ஸ்டேட்டஸ் கோ தானே, யாரு கையில் இருக்கிறதோ அவர் கையில் தான் பொசிஷன் இருந்து கொண்டிருக்கும். அப்ப உங்க சொத்தை நான் அபகரித்தேன், ஆனால் இறுதி தீர்ப்பு வரைக்கும் அந்த சொத்து யார்கிட்ட இருக்க இருக்கும். நீங்க பறி கொடுத்திருக்கிறீங்க, பறி கொடுத்தவன் சீக்கிரம் விசாரின்னு சொல்லுவீங்க. வச்சிட்டு இருக்கிற நான் என்ன சொல்லுவேன்? போகாம இருக்கணும், அவனுக்கு அவன் சொத்து நான் தீர்ப்பாக போகுது, அது 25 வருஷம் ஓட்டுவோம், அப்புறம் தீர்ப்பு வாங்கிட்டு போட்டு அது வரைக்கும் ஆதாயத்தை அடைஞ்சிக்கணும் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறது? வக்கீல் சொல்லி தருவாங்க, நீங்க வைத்த வழின்னு ஒருக்கா போடுங்க, தலைவலின்னு போடுங்க. தாத்தா செத்து போயிட்டாரு, பள்ளிக்கூடத்துல பசங்க லீவ் கொடுப்பாங்கல்ல, அவங்களா அதை விட மோசமா இருக்கு. அந்த மாதிரி தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்க, எங்க வீட்டுல ஒரு வளைகாப்பு நடக்குது, எங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கு, குடும்பம் ஏதாவது இருக்கும்ல, என்னென்ன சடங்கு இருக்கு அவ்வளவும் சொல்லிவிடுவாங்க. வாய்தா வாங்குறதுக்காக வேண்டி பேர் வைக்கிறாங்க, காது குத்துறாங்க, புனித நீராட்டுற புனித நீராட்டம் நடத்துறாங்க. பின்ன கற்பமா இருக்கிற நாளைக்கு பிறகு குடும்பத்துல அது போய் அந்த விசேஷம் நடத்துறாங்க, வளைகாப்புன்னு செய்வாங்க, விசேஷம் நடத்துறாங்க. ஊர்ல முக்கியமான ஒரு திருவிழா நடக்கிறது, அவங்க சொந்த பாட்டி ஊர்ல, எந்த ஊருன்னு பாப்பாங்க, அது இவங்க பாட்டி ஊருன்றாங்க. லோக்கல் திருவிழா இருக்கும்ல, தூத்துக்குடியில ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல திருவிழா இருக்கும், காலண்டர்ல பாப்பாங்க இந்த ஊர்ல கொடியேற்றம் அந்த ஒரு திருவிழாண்டு. அதை மனுவில் சேர்த்து செய்வாங்க, இந்த ஊர்ல திருவிழா நடக்குது, அவங்க பாட்டி ஊரு, அதனால இந்த பாட்டி ஊர் விஷயத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இங்க மெட்ராஸ் தூத்துக்குடிய காரணம் காட்டுறாங்க, அதுல போய் கலந்து கொள்வதற்காக வேண்டி அவர் வர முடியாது. இதெல்லாம் முக்கியமான வேலையா, அதுக்காக அவர் போய் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன அபகரிச்சிருக்க ஒருத்தர் சொத்தை அதை பத்தி கேஸ் வாடான்னு சொல்லணுமா இல்லையா? என்ன வாயுதா தலைவலியான்னு வா, காய்ச்சல் இருந்தாலும் வான்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப பாருங்களேன், ஒரு பெரிய 1,76,000 கோடி ஒரு ஊழல்ங்கிற ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அது கூப்பிடுறாங்க, ஒரு நம்ம முன்னாள் முதல்வர் மனைவியை கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? இப்ப அவங்க அந்த என்னது மறதி நோய் சொல்றோம்ல, அம்னீசியாவுல அந்த நோயில அவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, வர முடியாதுங்கிறாரு. கோர்ட் என்ன செய்யணும்? தூக்கிட்டு சொல்லணுமா இல்லையா? அங்க டெல்லி மருத்துவமனையில இருந்து யாருக்கு போய் நேரம் போய் பார்த்து சென்னைக்கு வந்து, இது கோர்ட் வேலையா? கோர்ட் உத்தரவு கூட தூக்கி போடணுமா இல்லையாங்க? அப்ப நான் வழக்கறிஞ்சு ஒத்துழைக்க மாட்டாங்க, எல்லாத்திலும் கலந்துக்கிறாங்க, வீட்டுல இருக்க எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கோர்ட்டு கூப்பிடும் மட்டும் என்ன செய்வாங்க? ஆஸ்பத்திரியில் படுத்து ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க. அந்த கோர்ட் விஷயம் முடிஞ்சோன்னு எச்சரிச்சு நடந்துவாங்க. பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் ஸ்ட்ரெச்சர்ல போனாங்க நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது, ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறது. சில நேரத்தில் 10 நீதி என்ன செய்வான், 10 தடவை பார்த்துட்டு கூட்டிட்டு வாண்டுவான், ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வருவாங்க. எல்லாம் பணம் கட்டி தான் வெளியே கிடப்பான், கோர்ட்ல வந்துட்டு பேச முடியாத மாதிரி. இவனுக்கு ஜாமீன் கொடுக்கன்றோட வெளியே வரும்போது சட்டை கட்டி சிரிக்கிட்டு வருவான். நல்லா பார்த்திருக்கிறோம், சிரிக்கிறதுக்கு இல்ல, நிஜமா கண்ணால் பார்த்த உண்மை. வெளியே வரும்போது கோர்ட்டுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு அல்வா கொடுத்துட்டு வரேன்னு சொல்றான் வெளிப்படையா, எவனும் கேட்க முடியல. இது என்ன நியாயம்? கோர்ட்டு உத்தரவு விட்டா வரணும், யாரா இருந்தாலும் கட்டுப்படணும். நீ காவிரியில தண்ணி திறந்து விடுங்கிறான், முடியாதுங்கிறான் ஒருத்தன். என்ன செஞ்ச நீ? என்ன நீதி வழங்குறீங்கிற? அப்ப இதனால வாய்தா வருது, என்ன ஒரு காரணம் காட்டி என்ன செய்யறது? வாய்தான்னு ஆக்கிட்டு 25 வருஷத்துக்கு போகாம ஒரு அது நீதிபதி என்ன செய்வாரு? ஒரேடியா இருந்தால் நம்மள மேல கேள்வி கேட்பாங்க வேண்டி ஒரு 3 வருஷம் வரைக்கும் அவனுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு கண்டிப்பா பிடிவாரண்டு பாரு. அது பேர் என்னது? நீ வந்துதான் ஆகணும் பிடிவாரண்டு உத்தரவு போடுவார். பிடிவாரண்டு என்ன அர்த்தம்? அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அர்த்தம். வரமாட்டேங்கிறாரு. பிடிவாரண்டு போட்டு யாரும் அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல. பிடிவாரண்டு போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, அடுத்த தடவை இவர் போய் பிடிவாரண்டு போட்டீங்க நான் வந்துட்டேன் சொன்ன உடனே என்ன செய்வாரு? பிடிவாரண்டு கேன்சல் போ, அப்புறம் 3 வருஷம் அது மாதிரி. அப்ப இப்படிதான் பிடிவாரண்டு புடிச்சுக்கிட்டு வந்து யாரையும் பார்த்தது இல்ல. வழங்குதா?
அப்ப பிடிவாரண்டா என்ன, பிடிவாரண்டா பிடிச்சிட்டு வரதுக்கு வாரண்ட் போட்டா என்ன செய்யணும், அரை மணி நேரம் தூக்கிட்டு வரணும்னு சொல்லணும். நாளை கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லணும் யாரா இருந்தாலும். அப்ப இப்ப எவ்வளவு பேருக்கு பால் தாக்குற வரைக்கும் பிடிவாரண்ட் இருந்துச்சு, என்னைக்கா கோர்ட்டு தூக்கிட்டு போனாங்களா? பால் தாக்கரைக்கு பல நீதிமன்றங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டார் அவரு, நீதி கட்டுப்பட மாட்டார். நீதிபதி என்ன செய்யணும், தூக்கிட்டு வரான்மா இல்லையா, உத்தரவு போட்டா போலீஸ் தூக்கிட்டு வந்துடும், எதையும் பார்க்காது. உத்தரவு போடுறதுக்கு பயம். அவர் பிடிவாரண்ட போட்டு விட்டு ஃபார்மாலிட்டி பிடிவாரண்ட் தான். அவர் கடைசி வரைக்கும் பிடிவாரண்டுக்கு ஆஜராகாமையே தான் போய் சேர்ந்தாரு தவிர நீதிமன்றங்கள் அவர் இழுத்துட்டு வர முடியலன்னா அவரால் பாதிக்கப்பட்டவன் எப்படி நீதி கிடைக்கும்? அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த தாமதம் இந்த வாய்தாக்கள் போட்டு எதிர்த்தரப்பினர் வழக்கு போட்டவன் கரெக்டா கோர்ட்டுக்கு போயிருவாங்க, நீதிக்கு தானே போயிருக்கிறான். யாரு மேல போட்டும் அவன் ஆஜராக மாட்டான். யார் போயிருவா கோர்ட்டுக்கு, இவர் கரெக்டா போய் நிப்பாரு, வழக்கு நம்ம இன்னைக்கு விசாரணை வந்துரும். இவர் நேரத்தை ஒதுக்கிட்டு அது வழக்கு சொத்தை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான், சரி இன்னைக்காவது கூட்டு கேட்பாங்கன்னு போய் நிப்பானா, காசையும் செலவழிச்சு நேரத்தையும் செலவழிச்சு கடையை பூட்டி போய் நிப்பாங்க. அவர் இருந்தாரா, எங்க பார்ட்டி கூப்பிடுவாங்க, அந்த பார்ட்டி வக்கீல் எந்திரிப்பாரு, ஐயா அவர் வயிற்று வர முடியல சார், அப்ப 24 இப்போ அப்படின்றது. இவன் எப்படி இருப்பான், பாதிக்கப்பட்ட வழக்கு கொடுத்தானே ஏன்டா நினைக்க மாட்டான், இது இங்க வராம இருந்திருக்க நினைக்க மாட்டான், இதான் நீதி உங்களுக்கு நீதி. அப்ப அவர் நொந்து போறாரு, சொல்றாரு இவ்வளவு அநியாயமா இருக்கிறது, வாய்தாக்களுக்கு மேல வாய்தா வாங்குறது அரசியல் சாசனம் 21 சட்ட பிரிவு பிரகாரம் அப்படி செய்யலாமா, நீங்க அவ்வளவு டைம் கொடுக்கலாமா, வழுக்க டைம் ஆளை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு சாட்சியா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனா இருந்தாலும் வந்தாகணும், 3 மாசத்துல பிடிக்க போறேன் வரியா இல்லையா, வராட்டி அது உன்னை தூக்கி உள்ள போடணும்னு சொல்லணுமா இல்லையா, அது மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வழக்குகள் ஜாஸ்தியா போறதுக்கு என்ன காரணம், போலீஸ்காரங்க பொய் வழக்கு தான் போடுவாங்க. இந்த போராட்டம் கிராட்டம்லாம் வருது பாருங்களேன், இந்த திருட்டு கொலை அதுல வேணா ஒரு பாதி உண்மையான கேசுகள் இருக்கும், மீதி உள்ள கேசுகள்லாம் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு போராட்டம் அறிவிக்கணும்ன்றீங்க, எதிர்கட்சிகள் இருக்காங்க, அவங்களை பிடிச்சு உள்ள போவாங்க, இவர் சைத்திட்டம் போட்டாரு, பிரிவென்ட்னு போடுறது, முன்னெச்சரிக்கைன்னு போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சு கொண்டே கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க. ஆனா நீதிமன்றம் நான் சொல்ல அவர் சொல்றாரு, இந்த சட்டத்தை நான் படிக்கல, அந்த நீதிபதி இந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒருத்தரை கொண்டே இவர்களை ஜெயில வைக்கணும்னு போலீஸ் சொன்னார்களே, ஆனால் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி சார்ஜ் ஷீட் போட்டவன இந்த ஆதாரங்களை காட்டணுமோ, இந்த ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால் இவரை நாங்கள் கைது செய்து வந்திருக்கிறோம் சொல்ல வேண்டும். அந்த ஆதாரம் சரியா இருந்தா தான் இவர் ரிமாண்ட் பண்ணுங்க, விசாரணை கைதியா வைங்கன்னு சொல்லணுமா. அது ஒரு வழக்கு கிடையாது, ஒரு வழக்கிலையும் கிடையாது. போலீஸ் சொன்ன உள்ள வச்சிருது, என்னப்பா ஆதாரம் அதெல்லாம் கேட்கறது இல்ல, இவரை நாங்கள் சதித்திட்டம் போட்டு பிடிச்சு கொண்டு வந்தோம்னு சொல்லுவார்கள். உடனே நீதிபதி கேட்க மாட்டாரு, 15 நாள் ரிமாண்ட் அவ்வளவுதான். நீ முதல்ல தண்டிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேணும். முதல்ல உள்ள ஒன்றை 15 நாள் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குரிய முதல் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். இன்ன ஆதாரத்தை அடிப்படையில் கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஆதாரமோ ஒரு சாட்சிகளை கொண்டா நிப்பாட்டி ஆவணத்தை காட்டி செஞ்சாதான் அவரை சிறையில் அடைக்க உத்தரவு போடணும் இருக்குது. அப்ப அப்படி கரெக்டா நடந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கேஸ் அப்ப ரிஜெக்ட் ஆகுமா இல்லையா, இது ஏத்துக்க முடியாது. வெளியே போனா கேஸ் பாதி குறைஞ்சு போயிருமே. இவன் பொய்யா ஒரு கேஸ் போடுறான், பேசிக் இல்லாம கேஸையும் பதிவு பண்ணிக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டா அது விசாரிச்சு முடிவு செய்யணும் வந்துருதா இல்லையா. ரிமாண்ட் உத்தரவு போட்டு விட்டால் அது என்ன செய்யணும், அது விசாரித்து முடிவு செய்யணும் லிஸ்ட்ல நீதிமன்றத்தினுடைய வழக்குகளின் பட்டியல் சேர்ந்துருது. அதுல வந்தவன நீ ஜாமீன்ல ஒண்ணு பாயிண்டே இல்லாம கொண்டு வந்திருக்கிற, இவன் உள்ள வைக்க முடியாது போ. அப்படி ஒரு நீதிபதி செஞ்சார். எனக்கு நம்ம ஜமாத்தில் நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். ஒருத்தனை கொண்டு போய் கும்பகோணத்துல நான் பல கூட்டங்களை சொல்லி இருக்கிறேன், அவன் சதி திட்டம் பண்ணான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் கோர்ட்ல உடனே நிப்பாட்டுறாங்க, உள்ள வைக்கணும். நாங்கெல்லாம் அப்ப ஜெயிலுக்கு போயிருந்த நேரம் ஒரு போராட்டத்துக்காக வேண்டி அறிவிச்சோம்னா பிடிச்சி உள்ள போட்டுட்டாங்க. அப்ப அவனை கூட்டிட்டு போனா நீதிபதி கேட்கிறாரு, ஏன்டா கொஞ்சம் அறிவு வேணாம உங்களுக்கு, சதி திட்டம் ஒத்தம் போடுவானா, ஒரு 2 பேரே கூட்டிட்டு சதி திட்டம்ங்களா, ஒருத்தர் எப்படி சதி திட்டம் போட முடியும், சதி திட்டத்துக்கு குறைஞ்சு 2 பேர் இருக்கணுமா இல்லையா, சதி திட்டம் எந்த பேசியிருக்கணும் அப்பதான் உனக்கு தெரியும். மனசுக்குள்ள நினைச்சாதான் அல்லாஹ்வுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். கடவுளுக்கு வெளிப்படையா ஏதாவது செய்யறதா இருந்தால் சதி திட்டம் என்று வழக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கணும், குறைஞ்சது 2, 10, 3 இருக்கணுமா இல்லையா. ஒண்ணு ஒரு ஆள் போட முடியுமா, ஒத்தனை கொண்டா நீ பாட்டிருக்கான் சதி திட்டம் பண்ணாண்டு. என்னடா சதி திட்டம் பண்ணா, கூட யாரோட பண்ணா முடிக்கலாம் போலீஸ், இதெல்லாம் கேசாடா அனுப்பிவிட்டா இருந்தாலும். இப்படி எல்லா வழக்குகளையும் கேட்டிருந்தா இது வழக்கு அதிகமா இருக்குமா, 300 வருஷத்துக்கு தள்ளுமா. வர்ற வழக்கையெல்லாம் வழக்கு என்று ஏத்துக்கிறாங்க நீதிமன்றத்தில். அரசாங்கம் போடுற வழக்குகளை எல்லாம் அரசாங்கத்தால நீதிமன்ற சுமை அதிகமாகுது. எதிரிகளை பழிவாங்கறதுக்கு போடக்கூடிய பொய்யான வழக்குகளை எல்லாம் வழக்குங்கிறது பேசிக்கலே தள்ளி விட்டுட்டோம்னு சொன்னா லிஸ்ட் குறைஞ்சு போயிடும் வழக்கை விசாரிக்கிறது. இதையும் அவர் என்ன செய்யறாரு, ஆவணம் வைக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறது. போலீசார் நீதிமன்றங்கள் அதை செய்வதில்லை, போலீஸ் கூறுவதை ஏற்ற இவர்கள் உள்ள வைக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு ஆதங்கப்பட்டு என்னெல்லாம் தாமதம். நம்ம சொல்வதை விட நானே இதை கூட சொல்லலாம், அவர் சொன்னா ஈஸியா போச்சுன்னு அதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நானே தேடி பார்த்து சொல்வதை விட ஒரு நீதிபதியின் வாயினால வந்தது அப்படி சொன்னா
ஒன்னும் பிரச்சனை இல்லாம போயிரும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீதிமன்றத்தில் சுமைகள் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா, ஒருத்தனுக்கு ஒரு குற்றம் செய்யறான்னு வைங்க, அந்த சட்டத்துக்கு ஒரு 6 மாசம் தண்டனை வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், அதுக்கு நம்ம சட்டத்தில் என்ன தண்டனை இருக்கு, 6 மாசம் ஜெயிலுன்னு இருக்குன்னு வைங்க. நீ கோர்ட்ல நீ சிறையில பல பேர் விசாரணை கைதியா இருக்கிறாங்க. விசாரணை தான் நடக்க முடியல, தீர்ப்பளிக்கல. அவர்கள் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் உள்ள இருக்கிறார்கள். தீர்ப்பு அளித்திருந்தால் எவ்வளவு நேரத்தில் வெளியே வந்துருவான், 6 மாசம் தான். அவன் செஞ்சது உண்மைன்னு ஒத்துக்கொண்டு நீ குற்றவாளி தான் என்று ஆயிருந்தால் அவனுக்கு உள்ள தண்டனை எவ்வளவு, 6 மாசம். இவங்க உள்ள கொண்டே வச்சுட்டு ஜாமீன் கேட்ட ஜாமீன் இல்ல, ஜாமீன் கேட்ட ஜாமீன் இல்ல. போலீஸ்காரன் ஏதாவது போய் சொல்லுவாங்க, அப்படி செஞ்சிருவான், சாட்சி மிரட்டுவான், அப்படி இப்படி என்னத்தையாவது ஒரு பில்டப் பண்ணாங்கன்னு வைங்க. உடனே கோர்ட் என்ன பண்ணிடுறேன், 5 நாள் காவல்னு என்ன செய்வாங்க. இப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் உள்ள வச்சிருவாங்க. கடைசியில் அவனுக்கு தீர்ப்பளிக்கும் போது குற்றவாளி இல்லைன்னு ஆயிட்டா 10 வருஷம் உள்ள வச்சது அநியாயம். அல்ல குற்றவாளின்னு ஆகிவிட்டால் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை 6 மாதம் தான் கொடுப்பாங்க. மீதி 9 வருஷத்துக்கு நீதிபதியை கொண்டு உள்ள வைக்கிறது. யார வைக்கிறது, அதுக்கு பதிலா பழிவா அதுக்கு நியாயம் வழங்கணுமா இல்லையா? இந்த தீர்ப்பு அளிச்ச நீதிபதியை வைக்கிறதா, அல்ல அரசாங்கத்துக்கு வழக்கு போட்ட போலீஸ் கொண்டு வைக்கிறதா, அல்ல ஆட்சியில் உள்ள முதலமைச்சர் அது மாதிரியான பொறுப்புகள் யாரை கொண்டு வைக்கிறது? ஒருத்தர் லைஃப் நாசமாக்கி இருக்கிறீங்க, 6 மாசம் தண்டனை அவனுக்கு, அவன் செஞ்ச தப்புக்கு நீ 10 வருஷம் உள்ள வச்சுட்டு அவன் நீ இந்த குற்றத்தை செஞ்சாய் உனக்கு 6 மாசம் தண்டனை சொன்னா 9 வருஷம் என்கிட்ட கூட வச்சீங்க. அப்ப விசாரணை கைதிகளாக வைத்து இதெல்லாம் நடக்குது. யார் சொல்றா? ஒரு நீதிபதி நொந்து போய் சொல்றாரு. இப்ப நீதிபதிகள் இருக்கிறார்கள், நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி போலீஸுக்கு ஒரு தண்டனை காலத்தை விட அதிகம் விசாரணை கைதிகள் சிறையில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு வழக்க போட்டியா 60வது நாள்ல விசாரணை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிக்காட்டி யாரா இருந்தாலும் ஜாமீன் கொடு. எதுக்கு ஜாமீன் கொடுத்துட்டோம்னு சொன்னா சுமை குறைஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ள இருந்தா இழுத்துட்டு 15 நாளைக்கு ஒருக்க வர்றது போறதுன்னு நீதிமன்றத்துடைய வேலை அதிலே போய் கொண்டிருக்கும். அந்த மாதிரி இல்லாத வகையில் என்ன செய்யணும், ஃப்ரீயா இருந்தா சுமைகளை குறைக்கணும். நீதிமன்றத்துக்கு தேவையற்ற சுமைகளை எல்லாம் குறைக்கணுங்கிறது சொல்றாரு. 60 நாளைக்குள்ள நீங்கள் வழக்க நடத்தவில்லை என்று சொன்னால், சாட்சிகளை கூட விசாரணை நடத்தவில்லை என்று சொன்னால் உடனே அவனை ஜாமீன்ல வெளியே விட்டுருங்க, வெளியே விட்டு நடத்துங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த தாமதத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், அவர் சில பரிந்துரை செய்யறாரு. இதுல சவுதி அரேபியாவோட சட்டத்தையும் கொண்டு வாங்க சொல்றாரு. இந்த புத்தகம் செய்யறாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு தாமதம் பண்றீங்க, உங்க தண்டனை உப்புக்கு சப்பானியா இருக்குது, ஒண்ணும் ஒரு புண்ணியம் சட்டமா இல்ல. அதே மாதிரி அவர் அப்படி சொல்றாரு, சவுதி அரேபியா சட்டத்தை கொண்டு வா. ஆசிட் ஊத்திட்டானா, நான் சொன்னேன்ல இது புத்தகம் படிக்கணும் தான் நான் சொன்னேன். அவர் சொல்றாரு, ஆசிட் ஊத்தினா அந்த பொண்ணுடைய முகம்லாம் உசுரோட வாழ்ந்துச்சுன்னு போய் செத்துருச்சு. வினோதினி உசுரோட வாழ்ந்திருந்தா எவ்வளவு அழகான பெண்ணா இருந்திருக்கும். அதை ஒருத்தன் கல்யாணம் பண்ண விரும்பி இருப்பாங்க, வாழ்க்கை கிடைச்சிருக்கும், மக்கள் மத்தியில் நடமாட முடியும். மூஞ்சிலாம் கருத்து போய் உள்வடங்கி போய் வெந்து போய் அப்படியான ஒரு கோலத்தோடவே காலமெல்லாம் அவர் நடமாடி இருப்பாளையானால் அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும்? அதை ஆசிட் வீசினவனுக்கு ஏற்படுத்தணுமா இல்லையா? ஆசிட்டுக்கு ஆசிட்டை வீசுங்கிறாரு. நீங்க சொல்ற தண்டனை எப்படி கூட ஆசிட்டு வீசியவனுக்கு ஆசிட்டு தான் வீச வேண்டும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தீயிட்டு கொளுத்தினால் தீயிட்டு கொளுத்துற தண்டனை கொடுப்பது குற்றமா கொடூரமானு கேட்கிறார். கொடூரம் என்று சொல்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். அவன் தீயிட்டு ஒருத்தனை கொளுத்தி இருக்கிறான், அல்ல பொண்டாட்டியை தீ வச்சு வரதட்சணைக்காக வேண்டி கொளுத்தி இருக்கிறான்னா புருஷனை அதே தீயில வச்சு கொளுத்து இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. அந்த கல்ல வச்சு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இல்லையா, அது வெறும் தண்டனை மட்டும் இஸ்லாம் சொல்லாது. என்ன மாதிரி அவன் செஞ்சான் அந்த மாதிரி தான் செய்யணுங்கிறது. அது அப்படி சொல்றாரு. அனுபவிச்சு பார்த்துட்டு பல நாட்டு சட்டங்களையும் படிச்சுட்டு குற்றங்கள் குறையலன்னு அவர் வழக்க பார்த்து வேதனைப்பட்டுட்டு என்னடா இவ்வளவு நடக்குமா, என்ன எப்பதான் சரியா வரும் அவர் அழகான முறையில திங்க் பண்ணி என்ன செய்யறாரு, இதை சொல்றாரு. அது குற்றமான இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வந்த சவுதி அரேபியான்னு சொன்ன ஒரு கடைசியில் என்ன செய்யறாருன்னா ஷரியத் சட்டமே வர வேண்டும். அந்த ஷரியத்துக்கு வார்த்தையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஷரியத் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அப்பதான் இதுங்கெல்லாம் சரியா வரும். மார்கால் அதாவது மார்கை வெட்டுறதா இருந்தா பொது இடத்துல வச்சு மார்கை வெட்டு அப்படி குரான்ல தண்டனை இருக்கு. நான் சொன்னேன்ல, வழிப்பறிக்குள்ள சமுதாய துரோகம் செய்யறவன பொது இடத்துல நிப்பாட்டி மார்கால் என்ன வலது கை இடது கால் அல்லது இடது கை வலது கால் கிராஸா வெட்டுறது, அந்த மாதிரி வெட்ட வேண்டும். எங்க வச்சு வெட்டணும், பொது இடத்துல வச்சு வெட்டணும். இந்த மாதிரி ஆளுகளுக்கு செஞ்சா அது கொடூரமா, இவன் செஞ்சது கொடூரம் இல்லையா கேட்கிறாரு. இவன் என்ன செஞ்சான் என்பதற்கு நாங்க இதை செய்ய சொல்றோம் அப்படி எல்லாம் கேட்கிறாரு. அதே மாதிரி பொது இடத்தில் வைத்து கசையடி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, செருப்படி எல்லாம் கொடுத்தாங்க குடிகாரனுக்கலாம். அதே மாதிரி சொல்றாரு, பொது இடத்தில் வைத்து கசையடி குடிக்க வேண்டும். அல்லது அவர் சொல்றாரு தண்டனை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, கட்டுமை இந்த மாதிரிலாம் இருக்கணும். அல்லது
இந்த சில பொருள்கள் அந்த புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சான்னு வைங்க, எய்ட்ஸ் மருந்து எலிக்கு கொடுத்து சோதனைப்படுத்துவோம். இவங்களை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி குற்றவாளிகளை இந்த சோதனை பிராணிகளாக பயன்படுத்த வேண்டும். நீங்க என்ன செய்யணும், இந்த விஷயம் வேலை செய்யுதா, எந்த அளவுக்கு செய்யுது, இந்த மருந்து செய்யுமாண்டு ஒரு குரங்கு எலிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, அதுக்கு இவர்களை எப்படி சொல்றாரு அவரு, அவர் எவ்வளவு நொந்து போய் சொல்றான்னு பாருங்க. அப்ப அவனுக்கு கொடுமை அப்படி இருக்கு. அல்லது என்ன செய்யலாம், அவனுடைய கிட்னி 2 எடுத்து கிட்னி இல்லாத பிறகு பொருத்தலாம். தண்டனை என்ன, நீ வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்க காலமெல்லாம், உனக்குள்ள தண்டனை என்னவென்றால் ஒரு 2 கிட்னி எடுத்து விடுவது, 2 பேருக்கு உயிர் கொடுப்பது. நீ செஞ்சது பரிகாரம் ஆயிரும். நீ வந்து டயாலிசிஸ் செலவு பண்ணி என்ன செய்ய, மிஷின்ல வந்து இது பண்ணிட்டே இரு, உனக்கு இந்த மாதிரி வீரியம் திமுறம் வராது, அப்படியாவது செய்ய வேண்டும் சொல்றாரு. இல்லன்னா மிருக காட்சி சாலையில உணவை போட்டுருங்க. நமக்கு நம்ம இது கடுமைகிறான ஒரு நீதிபதி சொல்றத விட குறைவாக நம்ம சொல்றோம். ஒரு நீதிபதி நொந்து போய் சொல்றாரு, அவ்வளவு மோசமாக இருக்கு நம்ம நாட்டிலேயே சட்டங்கள் இருக்கிறது. அப்ப அந்த தாமதமான ஒரு நீதிங்கிற ஒரு காரணத்தை சொல்ல வர்றோம். அப்ப இந்த தாமதமான நீதி மாறுமையானால் கண்டிப்பா என்ன செய்யும், குற்றங்கள் குறையும். தாமதமான நீதி இருக்கக்கூடாது. பிளஸ் இவர் சொல்லக்கூடிய சமநீதியோட என்ன செய்யணும், இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை உறுதியாக அமல்படுத்த வேண்டும் சொல்றாரு. அப்ப எந்த சட்டத்தை படித்தாரோ அந்த சட்டத்தில் நீதிபதியாக இருந்தாரோ அவர் எதை நோக்கி மாறுகிறார், இஸ்லாம் சொல்ல ஷரியத்து சட்டத்தை நோக்கி மாறுகிறார். இஸ்லாமிய சட்ட சவுதி அரேபியா சட்டம் வேணும் என்று சொல்கிறார். அதை விட கடுமையாக ஆசித்துக்கு ஆசி என்ன செய்யறாரு, இவங்க ரொம்ப கடுமையான முறையில் குற்றவாளிகளுக்கு கருணை காட்டக்கூடாது, குற்றங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு கடுமையான முறையில் தண்டிச்சால் மட்டும்தான் குற்றம் குறையும், இந்த சட்டம் குறைக்காது என்று இந்த சட்டத்தை கரைத்து குடித்தவர் சொல்கிறார். நம்ம வெளியே நின்று சொன்ன நம்ம கரைச்சு உனக்கு சட்டம் தெரியுமான்னு கேட்டுவார்கள். அந்த சட்டத்தை கரைத்து குடித்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன பல வழக்குகளை கையாண்ட நீதிபதி சொல்றாரு, இதை கொண்டு எங்களால் குற்றத்தை குறைக்க முடியாது. அப்ப வந்து எதிர்ப்பு மாற்றம் தொடங்கி போச்சா, யார் மாறிட்டு வர்றா, இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் மாறுறாங்க பாருங்க. ஐநா சபை தான் இது ரொம்ப மோசம். இந்த நாட்டுக்கு எடுத்து உலகத்துக்கு எடுத்து நாசமாக்குறது எது, ஐநா சபை ஒரு ஐக்கிய நாடுகள் சபைன்றது, நம்ம அயோக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அளவில் இருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடாது. எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் முட்டுக் கொடுக்கிறது, வந்து தண்டனை மரண தண்டனை கூடாது கத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர்றதுதான் எதனுடைய வேலை, உலகம் நாசமா போகணுங்கிற ஐநாவுடைய வேலை. விபச்சாரத்தை தடுக்கக்கூடாது, பெண் உரிமை இது பண்ணணும், நிர்வாணம் போன உரிமைன்னு சொல்லணும். இந்த மாதிரியான கருத்தை எல்லாம் விதைக்கிறவங்கள யாருதான், இந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, இவங்க தான் பண்றது. இப்ப என்ன செய்யறாங்க, நாட்டில் வந்து அவங்களே பொறுக்க முடியாம வன்முறைகள் அதிகமா போய், பாலியல் வன்முறை அதிகமா போய், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 வயசு சிறுமி எல்லாம் பிடிச்சி கற்பழிக்கலாம், கொலையும் பண்ணிடுறான். இதெல்லாம் நடந்தவன மிருக ஜாதிகளா நடக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, ஐநாவுல தீர்மானத்தை பாருங்க, மாறாம பாருங்க. இது வரைக்கும் வந்தா முட்டு கொடுத்தா கடுமையா கூடாது, கொடூரம் கூடாது, காட்டு நடத்தணும் கூடாது, நம்ம என்ன கற்காலத்திலே வாழ்கிறோம், நாகரிகம் உள்ள காலத்தில் வாழ்றோம், அதெல்லாம் கற்காலத்தில் உள்ளவங்களுக்கு காட்டுமிராண்டிகள் காலத்து சட்டம், இந்த காலத்துக்கு படித்தவர்கள் காலத்துக்கு பொருந்தா என்று சொன்னவர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர் சொல்றாங்க இப்ப ஐநா தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்ப என்ன தீர்மானம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் நடைபெற்றிருந்தாலும், நாட்டெல்லாம் குறிக்கிறது, எல்லா உலகத்துக்கெல்லாம் சேர்த்து சொல்றாங்க ஐநாவா இருக்கனால, இது மிகவும் கொடுமையான குற்றமாகும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இது போன்ற குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் கடுமை வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பான் கி மூன் அவர் சொல்றார், ஐநாவுடைய தலைவர் என்ன செய்யறாரு, இத தண்டனை பத்தல கடுமையாக்குங்கிறார். நேற்று வரைக்கும் கடுமையாக்காதீங்கன்றாரு. ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்த ஐநா சபை நாடு உலகம் பூரா இந்த குற்றங்கள் அதிகமான பிறகு, பதில் சொல்ல முடியாத போன பிறகு, மக்கள்லாம் இதற்காக கொந்தளிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட பிறகு பாக்குறாங்க, நம்ம வந்து சிந்திக்க தவறி இருக்கிறோம், இது தப்பு, கொஞ்சம் கூட்டதான் வேணும், தண்டனை அதிகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி பச்சையா சொல்ல முடியல. இஸ்லாம் சொல்றபடி கொஞ்சம் கூட்டணுங்கிற அளவுக்கு மாறீங்களா இல்லையா? இப்ப எங்களை குறைக்க சொல்றீங்க, நாங்க குறைக்க தேவையில்லைன்ட்டோம். இப்ப ஐநாவே என்ன செய்யுது, குறைக்க சொன்னாலும் கூட்டுங்கிறான். ஐநாவும் குறைக்க சொன்னா தண்டனைகளா, அவனே இப்ப என்ன செய்யறான், கூட்டு தண்டனைய அதிகப்படுத்து அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து பெண்கள் ஆணையம் இருக்கு பாருங்க, தேசிய பெண்கள் உரிமை ஆணையம், அதனுடைய தலைவி என்ன செய்யறாங்க தெரியுமா, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து சீரழிப்பார்களே, ஆனால் அவங்கள வந்து நீங்க சட்டத்தை திருத்தி ஆண்மை நீக்கம் செய்யுங்க, ஆண் காயடிச்சு விட்டுருங்கிறான். என்ன செய்யணுமா, ஆண்மை நீக்கம் செய்ய, அப்படி செய்வானா, இனிமே யாரும் இருக்க முடியாதுல்ல, அந்த ஆண்மையை நீக்கி விடுங்கள். யாரு சொல்றா, இது தேசிய மகளிர் அமைப்புடைய தலைவி வந்து மாநில மத்திய இந்திய அளவில் உள்ள அந்த பெண்களுக்கான அமைப்புடைய இருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைவி கவர்மெண்ட் பரிந்துரை செய்யறாங்க. அப்ப இது எதனுக்கு மாறுறாங்க,
இருக்கிறது பத்தல, தண்டனைகள் இருக்கிற பெண்களா இருக்கிறனால பெண்கள் டாபிக் மட்டும் பேசுறாங்க. அதே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டவனுக்கு பார்க்கணும், அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பார்ப்பாங்க, அது கொலை அதிகமான பிறகு இந்த மாதிரி தலைவருடைய பிள்ளைகள்லாம் போட்டு தண்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, கொலை ரொம்ப அதிகமாகி கொண்ட பெண்கள் மேட்டரா இருக்கிறனால பெண்கள் அப்படி பேசுறாங்க. அட பெண்ணு சீரழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டான்னா சீரழிக்கப்பட்டு உசுரோட இருக்காளா இல்லையா? நீ சலையை சீவிட்டு போயிட்டான், அவனுக்கு என்ன நியாயம்? இதுக்கு கடுமை வேணும்னா அது கடுமைக்கு கடுமை வேணுமா இல்லையா? அது வரும், அதை நோக்கி வருவார்கள், அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சினிமா நடிகைகள்லாம், சினிமா ஜெயா பச்சன் ஒரு சினிமா நடிகை அங்க குலுக்கி பார்லிமெண்ட் அழுவி பெண்களை இப்படி பார்க்கிறார்கள், விட்ட முடியுமா? வெந்நீர் ஆடை இழந்த பழம் பாட்டு பாய்ச்சி இளைஞர்கள்லாம் கெடுத்து நாசமாக்கின வெந்நீர் ஆடை நிர்மலா ஒரு பாட்டு காலத்துல அந்த மாதிரி ஒரு அசிங்கமான பாட்டு, முதல்ல வந்த அசிங்க பாட்டு, அதை பாட்டு ஆடி ஆண்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கின வெந்நீர் ஆடை நிர்மலா கடும் தண்டனை கொடுக்க வேண்டும். பெண்களை நீ தான் தூண்டி விட காரணம் நீ தான். உன்னுடைய சினிமாவும் உன்னுடைய ஆடலும் பாடலும் இந்த கூத்துகளும் தான் இந்த மாதிரியான வக்கர புத்தி ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன செய்யறாங்க, இப்ப வயசு தளர்ந்து போன பிறகு அந்த மாதிரிலாம் ஆட முடியாத பிறகு பெண்களை சீரழித்தவர்களுக்கு என்ன செய்யணும், அதை கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மரண தண்டனை வேணும் சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்துல் கலாம் இருக்காரு, சாது, அவர் எளிமையா பட்டுக்கிற மாட்டாரு. அவர் வாயத்திறந்து செய்யறாரு, தண்டனை பத்தல நம்ம நாட்டுல, கொஞ்சம் கூட்டுங்க, எல்லா தண்டனையும் என்ன செய்யுங்க, கடுமையாக்குங்க, பயம் இல்ல நாட்டுல, சட்டத்தை பற்றி எந்த பயமுமே இல்ல. அவ யார் மாறிட்டு வர்றா, எல்லாம் மாறுது, நடிகை மாறுறாங்க, நீதிபதி மாறுறாரு, மனித உரிமை கமிஷன் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி நம்ம பாஜக சுஷ்மா சுவராஜ் அவங்க என்ன செய்யறாங்க, இளைஞர்களை தூக்கிலிட வேண்டும், அதன் மரண தண்டனை. மாணவியை பலாத்காரம் செய்த இளைஞர்களை தூக்கிலிட வேண்டும், அத்தாடை தலையில கத்துற இத்தனை வருஷமா 1400 வருஷமா தூக்கில விடுறதுனால மரண தண்டனை வேணாண்ட, இவ்வளவு நாள் மரண தண்டனை வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மக்கள் எல்லாம் கொந்தளிச்ச பிறகு உங்களுடைய எப்படி நிலை மாறுது, தூக்கில ஆனா மக்கள் கொந்தளிக்கிறாங்களே, ஒன்னும் செய்ய முடியல. இப்படி பேசினா தான் வெளியே நடமாட முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தோன்னு என்ன செய்யறாங்க, போய் டயலாக் மாறுது. அப்ப எது மாற வேண்டி இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய சட்டம் மாறவில்லை. எல்லாம் அந்த சம்பவங்கள் கொடுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க, பாதிக்கப்பட்டவர்களுடைய குமுறல் அதிகரிக்க அதிகரிக்க எல்லாருடைய கருத்து மாறுகிறது. என்ன மாறுது, இது சரியே இல்ல. அப்ப ஏன்னா இஸ்லாத்தை மாத்த சொல்றீங்க, நீங்க மாத்திட்டு போங்கடா, இஸ்லாத்துக்கு மாத்த நீ மாத்தப்பட்டீங்க, நாட்டில் அமைதி ஏற்படுத்த நீதியை வழங்குறதுக்கு நீ அனைத்தையும் மாத்துன்னு சொல்லி முடிவு வர வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம அதிமுக பார்லிமெண்ட்ல மைத்திரையன் அவர் என்ன சொல்றாரு, தூக்கு போட்டு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்ப அதிமுக கருத்து அதான் ஆயிடுச்சு. சுஷ்மா சுவராஜ் சொன்னதுல இருந்து பிஜேபி கருத்து அதான் மரண தண்டனை ஆதரிக்கிறாங்கன்னு ஆயிடுச்சு. மைத்திரையன் அதிமுக எம்பி என்ன செய்யறாரு, ராஜ்யசபால எந்திரிச்சுக்கிட்டு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன செய்யணும், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அது சொல்லும் போது அனைத்து கட்சிகளும் ஆதரவு இருக்கு. அப்ப எல்லா கட்சியும் எந்த முடிவு வந்தாச்சு, மரண தண்டனை கொடுக்கணும். இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அகராதியில் நீக்கணும். நீங்க இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, மரண தண்டனைங்கிறது அகராதியில் இருக்கக்கூடாது. அகராதியில் இல்ல, சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கக்கூடாது, மரண தண்டனைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, நீக்கியப்படணும் என்று சொன்னவங்க சுஷ்மா சுவராஜும் மைத்திரையனும் பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தவன கையை உயர்த்திக்கிட்டு இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்லையா, கையை உயர்த்தாங்களா மெசேஜ் தட்டினாங்களான்னு தெரியல, அனைவரும் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்ப ஆதரவு தெரிவித்தார்கள் என்ன அர்த்தம், எல்லாருடைய நிலையும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இஸ்லாம்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல கசக்கிறதே தவிர இந்த தண்டனை தான் சரி. இவர் ஒரு ஆள் தான் கசப்பு இல்லாம சொன்னார், நீதிபதி மட்டும் தான் செய்யறாரு, சரியத் சட்டத்தை கொண்டு வான்னு சொன்னவர். பாக்கி உள்ளவங்க அந்த வார்த்தையை சொல்லாம என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கடுமையா கொண்டு வாங்க, பத்தல அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்ப இது மாதிரியான அடிப்படையில என்ன செய்யணும். அதே மாதிரி தென்கொரியா உலகமா எப்படி மாறுதுன்னு வைங்க. தென்கொரியாங்கிற ஒரு நாட்டில் கற்பழிப்புனா தாறுமாறா என்ன செய்யறது, அதிகரிச்சுட்டே போகுது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, பல பெண்களை கற்பழிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு தண்டனை 15 ஆண்டு சிறை. பெண்களை கற்பழிச்சாங்கன்னா என்ன செய்ய, கற்பழிக்கிறதுக்கு தண்டனை என்ன, விபச்சாரத்துக்கு தண்டனை 15 வருஷம் சிறை. அது மட்டும் இல்ல, சிறையில வச்சுட்டு ரசாயன ஆண்மை நீக்கம், மெடிக்கல் மருந்தை கொடுத்து ஆண்மை நீக்கிறது. இந்த வெட்டி விட்டு அப்படி செய்யாம அந்த உணவு மூலம் மருந்துகளை ரசாயனமா கொடுத்து என்ன செய்யறது, ஆண்மையை நீக்கப்படுறது. அவர் ஆம்பளை இனிமேல் செயல்பட முடியாத அளவுக்கு ஆக்கி விடுகிறது. அதுக்கப்புறம் அவன் காலில் மின்னணு கொலுசுன்னு கட்டுவாங்க. மின்னணு கொலுசுன்னா என்ன, அவன் எங்க போனாலும் தெரியும், அதுல இந்த பேஜர் மாதிரி காலில் கட்டி விட்டுருவாங்க. அவன் எங்க போனாலும் அது கப்பு மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அவன் எங்க போனாலும் அவனை நடமாட்டத்தை, இப்ப சிம்முக்கு நீங்க போன் வச்சிருந்தீங்க, அது தொடர்புல இருந்தா கவர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம்ல. இந்த இடத்துல நீங்க இருந்தீர்களே, ஆனால் இந்த இடத்துல இந்த டவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிறேன், அதை கண்டுபிடிச்சிருவாங்க. போன் தொடர்பு வச்சு தான் குற்றவாளி கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி சிம் கார்டுல இருந்து டவர்ல இருந்து வருதுல,
எந்த டவர்ல இருந்து இவங்களுக்கு சிக்னல் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உள்ள டவர்ல இருந்து போகுதுன்னா இந்த இது ரவுண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளதான் இருக்கிறான், இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும், இந்த ஏரியாவுல தான், இந்த ஊர்ல தான், இந்த கிராமத்துல, இந்த தெருவுல இந்த டவர் எவ்வளவு தூரத்துக்கு வருதோ அந்த இடத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும்ல. இது சாதாரண சிம்முக்காக குறைந்த பவர்ல கொடுக்குறான். அங்க நாட்டுல எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன செய்யறான், மின்னணு அந்த மாதிரியான ஒரு கொலுசு மாதிரி காலில் கட்டி விட்டுருவான். அதுல என்ன செய்யும், அதுல சிக்னல் போய்கிட்டே இருக்கும். இவன் எங்கெங்கெல்லாம் போறான், ஒன்னும் செய்யவே முடியாது. இவன் இங்க இருந்து அங்க இருக்கிறது தெரியும், அங்க இருந்து அங்க இருக்கிறது தெரியும், டீ குடிக்க போனா டீ கடையில் நிக்கிறான்னு தெரியும். அப்படியே இவனுடைய எல்லா விதமான அந்த நடவடிக்கைகளும் ஒரு கார் போகும்போது ஜிபிஎஸ் போட்டுதான் காட்டுதா இல்லையா? ஜிபிஎஸ் நீங்க கனெக்ஷன் போட்டுதான் செய்யும், இந்த இடத்துல காருங்க நிக்குது, அந்த இடத்துல அது நிக்குது, எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இவனு ஜிபிஎஸ் உள்ள வந்துடுறான். அந்த கொலுசை மாட்டணும்னு என்னவாயிடுறான், ஜிபிஎஸ் கனெக்ஷன்ல வந்த மாதிரி இவன் எங்க போனாலும் தெரியும். இவங்களும் அப்படி எதுக்கு இவன் அந்த மாதிரி செய்ய முடியாது, நம்ம எங்க போனாலும் தெரிஞ்சிடும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை போட்டு என்ன செய்யறாங்க, இது சட்டமாக்கி அதை தீர்ப்பு அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்ப்பு அந்த மாதிரி குற்றங்களுக்கு இப்படிதான் எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, கடுமை. இதெல்லாம் கடுமை தானே. இது நீங்க 6 மாசம் சோறு போடணுங்கிறீங்க, 2 வருஷம் உள்ள வைக்கணுங்கிறீங்க. இவன் 10 தானே சொல்றான், தென்கொரியான்னு சொல்றான், ஆண்மையை நீக்கிறேன்னு 5 வருஷம் உள்ள வைக்கணும், 20 ஆண்டுகளுக்கு அவனுக்கு கொலுசு போட்டு விட்டுருவோம், மின்னணு கொலுசு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ரஷ்யாவுல இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா. ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கு என்னன்னா, அவன் ஹோமோசெக்ஸ், சின்ன பசங்களோட தான் அவங்க செக்ஸ் வைப்பாங்க அதிகமா. பெண்ணோட செய்வதை விட எது அதிகம், சின்ன சின்ன பசங்களோட ஆணோட ஆண் சேர்ந்து ரொம்ப ஒரு சீரழிந்து போய் கொண்டிருக்கிற நாடு. அது ரொம்ப ஜாஸ்தியா போய் இந்த மேலை நாடுகள்ல இந்த போதும் அதிகமாவும் இருக்குது. இதான் மேலை நாடுகள் என்ன இருக்குது, இதுதான் ஜாஸ்தியாகிட்டு. லூத் நபி காலத்தில் இருந்த சமுதாயத்தில் இருந்த மாதிரி அதை நோக்கி அதிகமானவர்கள் போய் கொண்டிருக்கிற நம்ம நாடு எவ்வளவு பரவாயில்ல அந்த விஷயத்துல. அப்ப அந்த மாதிரியா சிறுவர்களை பாலியல் செய்தார்களே, ஆனால் அவங்கள ரசாயன மருந்து செலுத்தி காயடைக்கிறதுக்கு, ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கு ரஷ்யாவில் பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சிறுவர்களோடு இப்படி பண்ணானே, ஆனால் அவனுக்கு என்னது, காலமெல்லாம் சிறை. அது ஒரு கடமை தான் ஓரளவுக்கு. ஆண்மையை நீக்கிறது அதுவும் கடமை தானே. ஆண்மையை நீக்கி விடுறது மட்டும் இல்லாம ஆயுள் புறம் எங்கதான் கிடப்பான், ஜெயில தான் கிடப்பான். இந்த மாதிரி கொடுக்கணுங்கிறீங்களே, இது கொடுமையா இல்லையா? அப்ப கொடுமையை நோக்கி தான் நீங்க போறீங்க. இந்த கொடுமை எப்ப நியாயம்னு படுது, ஒரு சிறுவன், 2 சிறுவன், 3 சிறுவன், 4 சிறுவன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தோடனே வருது, மக்கள் கொந்தளிச்சோடனே வருது. நிறைய பேர் இது மாதிரி ஆகி பாதிக்கப்பட்ட பிறகு என்னடா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவன் புரட்சியில வந்துருவான் பாருங்க. அந்த மாதிரி கொந்தளிப்பு வரும்பொழுது இவர்கள் எது தள்ளுகிறது, இஸ்லாம் சொன்ன சட்டத்தை நோக்கி தன்னால இவங்க தள்ளப்படுற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா மொத்தம் 6 நாடுகள்ல இந்த காயடிக்கிற ஆண்மை நீக்கம் செய்யக்கூடிய சட்டம் வச்சிருக்கிறான். போலந்துல இருக்கிறது, போர்ச்சுகல்ல இருக்கிறது, பிரிட்டனே கொண்டு வந்துட்டான், ஜெர்மன்ல இருக்கிறது, இப்ப தென்கொரியா நான் சொன்ன அதுல இருக்கிறது, ரஷ்யாவில் இருக்கிறது. இந்த நாட்டில என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் முன்னாடி எல்லாம் காட்டு முன்னாடிட்டாங்க. இதெல்லாம் காட்டும் செய்யறா, எந்த காலத்தில் வாழ்கிறோம், ஒரு சந்தோஷமா இருந்ததுக்காக ஆண்மணிக்கு அவங்க எப்படித்தானே விபச்சாரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தானே, 2 பேரும் ஜாலியா இருந்தாலும் இதுக்காக வேண்டி நீங்க இப்படி செய்வீர்களா, இது ஒரு ஆசையை தீர்த்து கொண்டதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொடுக்கலாமா டயலாக் விட்டாங்க ஒரு காலத்துல. இப்ப என்னவாகுது, அந்த டயலாக் விட்ட நாடுகள்லாம் முன்னேறிய மேற்கத்திய நாடுகள், நாகரீகத்தை முத்தி போன நாடுகள், கம்யூனிஸ்டரை ஊறி புடம் போட்ட நாடு ரஷ்யா நாடு. இப்ப கம்யூனிஸ்ட் விட்டு இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின்படியே வளர்க்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிற நாடு. அங்க அந்த மாதிரி எழுத்தாளர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் சொல்லுவேன், காட்டு முன்னாடி சட்டம் கொடுமையான சட்டம் சொல்லுவேன். மக்கள் கொந்தளிச்சு நிக்கிறான். இதை தவிர வேற வழி இல்லைன்னு அரசாங்கம் தள்ளப்படுது. இப்ப இஸ்லாம் சொல்ற தண்டனையை கொடுக்காத வரைக்கும் உன் மக்களே ஒன்னால் திருப்திப்படுத்த இயலாது. அவன் நீதியை விரும்புறான், அமைதியை விரும்புறான், அநியாயம் நடக்கக்கூடாது விரும்புறான், கொலை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், தனக்கு பாதிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏற்றவா இந்த சட்டத்தை போடு. மக்கள் உணர்வுகள் அப்படியே மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப ஒரு பத்திரிகை, தமிழ் முரசு பத்திரிகை, இந்த சன் டிவி குரூப் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை, அதுல என்ன செய்யறாங்க, தலையங்க எழுத்துறாங்க, அடுத்தவரின் உழைப்பை திருடும் கும்பலுக்கு அடுத்த முறை தப்பு செய்ய முடியாத வகையில் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி கடுமையான தண்டனைகள் கொடுத்தால்தான் இது போன்ற குற்றங்கள் நடக்காம தலையணமே. தலையங்க எப்படி வருது, கடுமை கொடுமை கூட திருட்டுக்காக பெரிய தண்டனையான்னு கேட்டாங்க. இப்ப 10 தானே சொல்றாங்க. பேப்பர்லாம் இப்ப தலையங்க எழுத ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர்லாம் எதுக்கு தலையங்க எழுதுறாங்க, அவங்களுடைய உளப்பூர்வமா எழுதுறது கிடையாது. மக்கள் எதை விரும்புறாங்களோ அப்படிதான் எழுதுவாங்க. அப்பதான் அவங்க விற்க முடியும் பத்திரிக்கை. இல்லாட்டி மக்கள் புரட்சியா போயிடும். மக்கள் என்ன செய்யறான், கொந்தளிக்கிறானா, இதை ஒழிக்க வேண்டும், திருட்டை ஒழிக்க வேண்டும். எதுக்காக வேண்டி, இது சும்மாவெல்லாம் எழுதிடல. ஒரு மூதாட்டி போயிட்டு இருந்துச்சான், மூதாட்டி நகையை பறிச்சு போயிட்டான். மூதாட்டி கிளவிட்டு போய் நினைச்சிட்டான், நகையை பறிச்சு ஓடி போயிட்டான். அந்த அதிர்ச்சியில் அங்கே செத்து போச்சு சம்பவம். அந்த சம்பவத்தை எழுதிதான் எழுது.
அந்த சம்பவத்தை போட்டுவிட்டு இப்படி எல்லாம் நடக்கிறது இப்பதான் இவங்க விளங்குது. இப்ப திருடிட்டு போக விளங்கல, திருடி அங்கே மண்டை போட்டு பாருங்க, அப்பதான் வளர்ந்தது. ஆஹா இது ஓவரால போகுது, எப்பவுமே எக்ஸ்ட்ரீமானதான் புத்தி வருது எங்களுக்கு. எடுப்புல ஆரம்பத்தில் சுதாரிச்சுக்கிறாம ஒரு நோய் வருதுன்னா என்ன செய்யணும், ஆரம்பம் சின்னதா இருக்கும்போது ஒரு கட்டி வருதா சின்னதா இருக்கும் அதுக்கு போட்டு போயிடணும். அப்ப தெரிய மாட்டேங்குது, இப்படி பெருசு மண்டையோட பெருசா போன பிறகு பெருசா கட்டி வந்துருச்சாங்க, தலையோட பெருசா போச்சு. அப்பதான் இவனுக்கு என்ன செய்யுது, கட்டின்னு தெரிகிறது. வளர்ந்து நல்லா தெரியுது, அதிகமாகி கொண்டிருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது, விடக்கூடாதுன்னு தெரிகிறது. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அந்த மூதாட்டி இறந்த சம்பவத்தை எழுதிவிட்டு தான் தலைவங்க எழுதுறாங்க. ஒரு மூதாட்டி இந்த மாதிரி செத்து விட்டார்கள், அப்ப இவங்க ஒழிக்க வேண்டும், அந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும், இங்க உள்ள விஷயம் பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இலங்கையில பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இதே தண்டனை கொண்டு வர போறாங்க. இலங்கை பார்லிமெண்ட்ல இதே மாதிரி சட்டத்தை நான் கொண்டு வர போறோம், கடுமையான தண்டனை கொடுக்க போறோம் என்று சொல்லி அவங்களும் இதை நோக்கி திரும்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்று கேட்டால், இஸ்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது, அது காட்டுமிராண்டித்தனம் இல்லை. யாருக்கு கடுமை காட்ட சொல்கிறது, நல்லவனுக்கா இல்ல கெட்டவனுக்கு, அடுத்தவனுடைய உரிமை பறிக்கிறவனுக்கு, அடுத்தவனுடைய உயிரை பறிக்கிறவனுக்கு. அப்ப கொலகாரனுக்கு, திருடனுக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் அதையே நீங்க ஒரு காட்டுமிராண்டி தண்டனை சொல்றீங்க, காட்டுமிராண்டிக்கு தானே கொடுக்கிறோம், நல்லவனும் கொடுக்கலையே, சும்மா இருக்கணும் பிடிச்சா கொலை செய்ய சொல்றாங்க. அப்ப இதை வழங்காமல் என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட இன்னொன்னு நீங்க பார்க்க வேண்டும், அறிவுஜீவிகள் என்ன செய்யறாங்க, சில இது மரண தண்டனைக்கு எதிராக ஆக்கங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப விவரமானவர்கள் என்றும் பாயிண்ட்கள் அப்படின்னு விரல் நுனியில வச்சுட்டு பேசுறவர்கள் என்றெல்லாம் அறியப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோம், இதை விட ஒரு கிறுக்குத்தனம் கிடையாது. அப்ப நீ விவாதத்துக்கு வான்னு கூப்பிட்டோம். யாரை கூப்பிட்டோம், அதே போதும், யார் மாறணும், அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குது. நாம இவர்கள் விவாதத்துக்கு அழைச்சோம். யார, கருணாநிதி சொன்னாரா மரண தண்டனை எடுக்கணும்னு சொல்லி அவரு கடிதம் போட்டோம். நேரடியா செஞ்சோம், அவருடைய கட்சிக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸுக்கு என்ன செஞ்சோம், கடிதம் போட்டு நீங்கள் தவறான வாதத்தை வைக்கிறீர்கள், மரண தண்டனை சரி என்று நிரூபிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம், நீங்க மரண தண்டனை சரியில்லை நிரூபிக்க நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு தயாரா, கடிதம் போட்டோம். பதில காணோம். அதே மாதிரி ஆனந்த விடங்கிற பத்திரிகையில் இது மாதிரி எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சோம், இந்த மாதிரி எழுதி கொண்டே இருக்கிறீங்க தொடர்ந்து மரண தண்டனை வேணாம் வேணாம்னு சொல்லி, அப்ப உங்க பையனையோ உங்க பொண்டாட்டி கொலை பண்ண சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செஞ்சோம், சரி மரண தண்டனை வேணாங்கிறீங்கல்ல, அது சரிண்டா வாங்க பேசுவோம், நாங்க சரிங்கிறோம். இஸ்லாமியர்களாகி நாங்கள் என்ன செய்யறோம், மரண தண்டனை தேவை, கெட்டவனுக்கு தான் மரண தண்டனை, எல்லா குற்றத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கறது இல்ல, சில குற்றங்களுக்காவது மரண தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்றோம். ஆனந்த விடனு கடிதம் எழுதணும். நீ எழுத்தாளர் தானே, அறிவாளி தானே, எத்தனை எழுத்தாளருக்கு நீங்க பணம் கொடுத்து வச்சிருக்கிற, எத்தனை அறிவுஜீவி ஒன்று இருக்கிறான், அவனெல்லாம் உன்னை நிப்பாடி வாது வரலாமா இல்லையா, வா வாசிச்சு வந்துட்டு வர முடியானே, அதை பப்ளிஷ் பண்ணி விற்கலாம் தானே, பத்திரிகை இன்னும் விற்க தானே செய்யும், முடியாது, நிக்காது. பப்ளிஷ் பண்ணி வியாபாரம் பண்றதுக்கு உதவக்கூடிய டாபிக் நம்ம கூப்பிடுறோம், அவங்க நல்லா விற்கும். இப்ப பகிரங்க விவாதம் ஆனந்தவுடன் எதிர்கொள்கிறது போட்டின்னு போய் அதுக்காக விற்குமா இல்லையா பத்திரிக்கை, உன் சர்க்குலேஷனுக்காக வர முடியுமா, முடியாது. ஏன் ஆனந்த் கேட்க அறிஞர்கள் என்ன எழுதுறீங்க விவாதத்துக்கு போமா, ஏன் விவாதங்கிறது பேப்பர்ல ஆர்டிகல் எழுதுறவனுக்கு அறிவு கிடையாது, விவாதம்னா எதிர்கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு கிறுக்குத்தனமா வளர முடியாது, பேப்பர்ல இவனை கேள்வி கேட்க மாட்டான், வேலை விட்டு போயிட வேண்டியதான். அப்ப கேள்வி கேட்கிற இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டினோமே ஆனால் அதுவும் யோசிச்சு வாங்க, ஒரு கட்டுறதுக்கு 20 நாள் எடுப்பாங்க. அது ஆர்டிகல் உடனே எழுதிருப்பா, அங்க உட்காந்து இவனுக்கு விவாதத்தை கொண்டு விட்டா என்ன செய்வான், உடனே சொல்லணும் பதில். 20 நாள் கழிச்சு சொல்ல முடியுமா, ஒரு கேள்வி கேட்டோம்னா இருங்க 20 நாளைக்கு கழிச்சு சொல்றேன். இதான் இவங்க அதை மாட்டேங்கிறாங்க, பாயிண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, எழுத்தாளர் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் உட்காந்து அரை மணி நேரத்தை அப்படி எழுதி முடிச்சு போயிருவோம். அந்த மாதிரி உள்ள ஹக்கில் இருக்கிறவர்கள் நம்ம இல்ல, யாரெல்லாம் ஹக்ல சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவங்க ரொம்ப திங்க் பண்ண தேவை கிடையாது, வர்றதெல்லாம் சத்தியமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவருக்கு ஆனந்தவனுக்கு எழுதணும், நக்கீரனுக்கு எழுதணும், என்ன எழுதணும், நீங்களும் மரண தண்டனை விஷயமா இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி எழுதிட்டு இருக்கிறீங்க, வெறும் மரண தண்டனை எழுதுறவங்க எல்லாம் இஸ்லாத்தை சேர்த்து இஸ்லாம் காட்டுமிராண்டி சட்டம், கற்கால சட்டம், அந்த சவுதியில் நடந்த அந்த ரிசானாவுடைய மேட்ரு அதை வச்சு இவங்க எல்லாம் சும்மா எழுதினா கூட பொதுவா எழுதுறாங்கன்னு விட்டு போயிடலாம், நம்ம ஏன் போட்டு விவாதத்தை கூப்பிட்டு விட்டு போயிடலாம். இவங்க எதை வச்சு எழுதினாங்க, இஸ்லாமிய சட்டத்தை சுட்டி காட்டி இது கொடூரம், இது காட்டுமிராண்டித்தனம், இது கற்காலம், இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு எழுதுனீங்கல்ல, அது கொடுமை இல்ல, நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நக்கீரனுக்கு எழுதணும், ரிஜிஸ்டர் தபால் எழுதி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பதில காணோம். இந்த மனுஷபுத்திரன் ஒருத்தர் அதே மாதிரி எழுதிட்டு இருந்தான், அவனுக்கு எழுதணும், நீ வா பேசுறீங்கள, டிவியில கத்திரியா இல்லையா, இங்க வா என்கிட்ட வந்து பேசு, எங்க ஜமாத்துல வந்து பேசு, உன்னுடைய வாதங்கள் ஒவ்வொன்றும் கிறுக்குத்தனம் நாங்க நிரூபிக்கிறோம், நான் கடவுளோட தான் வாதம் பண்ணுவேன். எப்படி பேசுன விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க, ஆளாளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சவன அவங்களுடைய முகநூல்கள் என்ன எழுதுறாரு,
கடவுளோட விவாதிப்பேன். கடவுள் சட்டத்தை பற்றி இவங்கள்ட்ட நான் விவாதிக்க போறேன். கடவுள் சட்டமா இது, ஆனா கடவுள் வந்து வர சொல்லுங்க விவாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு பதில் கொடுத்துருவோம். அது விஷயம். அது ஒண்ணு. இந்த ஜோசபின் பாபாண்ட ஒரு பொம்பளை அது எழுதணும். இந்த மாதிரி பத்திரிகையில போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எழுதணும், வா விவாதத்துக்கு வா. யாரெல்லாம் எழுதினாலும் இவங்க எழுதின ஆளுக்குங்க. பாரதி தம்பின்னு ஒரு ஆளு. இவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சோம்னு கேட்டா, இந்த ரிசானாவுடைய மேட்டரை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய சட்டம் காட்டுமிராணித்தனமான்னு சொல்றீங்கல்ல, காட்டுமிராணித்தனம் இல்லைன்னு நிரூபிக்கிறோம். ரெண்டு பேரும் தனித்தனியா பேசினா ஒண்ணும் வராது. ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினா நீ உளறனா நான் உளறனா தெரிஞ்சு போயிடும். இஸ்லாம் உளறதா நீ உளறியா, இது காட்டுமிராணித்தனமா நீ காட்டுமிராணியா இருக்கிறியா, இதெல்லாம் எங்க வெளிச்சமாயிரும், விவாதத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்ப விவாதத்துக்கு அழைத்தும் கூட இவர்கள் வர முடியாமல் ஓடி ஒழிகிறார்கள் என்று சொன்னால் எதை மாத்தனே, இதை மாற்றுவதற்கு அவர்கிட்ட பாயிண்ட் இல்லை. அவர்கள் மாறிவிடுவோம் என்று பயந்து கொண்டு ஓடுகிறார்கள். நம்மளா மாற வேண்டி வரும் என்று பயந்து கொண்டு ஓடுகிறார்கள் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாமிய சட்டத்தில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கடுமையான தண்டனைகள் என்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன குற்றச்சாட்டு, இஸ்லாத்தின் சொல்லக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு என்ன, அதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கோம். அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொன்னால், இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக புள்ள பெற்றுக்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடு இல்லைங்கிறாங்க, மக்கள் தொகை பெருக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவை இஸ்லாமிய நாடாக பாக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு நீங்க வந்து ஒரு பிற்போக்கான ஆட்களா இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு, குழந்தை ஒரு லிமிட் பண்ணணுமா இல்ல, அப்பதான் மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு இதுக்காக மாத்தணும். உங்க சட்டம் சரியில்லை, நாங்கெல்லாம் ஒன்னு போதும் ரெண்டு போதும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம், இப்ப நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க இப்படி போறீங்கன்னு கேக்குறாங்க. இது சரியா, இதை மாத்தணும் அதை மாத்தணுமா பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அதையும் நம்ம வாதமாக எடுத்துக்கணும். நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.